வெல்கம் டு ஸ்கில் அப் வித் ஸ்டான். ஸோ நம்ம வந்து லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் வந்து என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இந்த செஷனில் பார்ப்போம். ஸோ பிஃபோர் மெயின் கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஐ எம் யுவர் ட்ரைனர். ஸோ என்னோட நேம் வந்து நெப்போலியன். ஸோ ஐ ஹாவ் 16+ years of experience in software development, IT infrastructure, automation, using scripting, various type of scripting இருக்கு இல்லையா. ஸோ PowerShell, Bash Shell, Python, Perl, ஸோ scripting tools அண்ட் ஆல்சோ ஆர்கஸ்ட்ரேஷன் படி பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து VRA, ஸோ VRO அப்படின்னு சொல்லுவாங்க, VM அதோடையது. ஸோ அதில் அண்ட் ஆல்சோ ஸ்காட்ச், மைக்ரோசாஃப்டோட டூல்ஸ் அண்ட் டெவாப்ஸ் டூல்ஸில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளானிங் டு சைக்கிள் இருக்குல்ல, டெவாப் சைக்கிள், அதில் வந்து வேரியஸ் டூல்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஜென்ஐ. ஸோ இப்போ வந்து ஏஐன்றதா ஹாட்டஸ்ட் டாபிக் இல்லையா. ஸோ ஏஐயில் வந்து ஜென்ஐ யூஸ் கேசஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து என்ன இந்த கோர்ஸில் வந்து என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 weeks ஆஃப் கோர்ஸ். ஸோ ஒன்லி ஆன் வீக்கெண்ட்ஸ், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 8. சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன், ஸோ லினக்ஸ்னா என்ன. ஸோ இது வந்து அப்சல்யூட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் பேக்ரவுண்டு இல்லை நெட்ஒர்க், ஸ்டோரேஜ், ஸோ நான் லினக்ஸ் பேக்ரவுண்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து லினக்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அதில் வந்து எப்படி வந்து ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்குது, கமாண்ட்னா என்ன. ஸோ அந்த ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டிங்கிறது வந்து ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ வந்து ஸ்கிரிப்டிங்கில் வந்து நம்ம என்னென்ன ஸ்கிரிப்ட் டைப்ஸ் இருக்குது லினக்ஸில், ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் வந்து யூஸ் கேசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது வந்து அப்சல்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் தான். ஸோ ஈவன் நீங்கள் வந்து லினக்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஓஎஸ் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுலேருந்து வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்டிங்கிறது வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணதில்லை, பட் வந்து லினக்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நம்ம உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம மெயினாக அங்கே பார்ப்போம். ஸோ வந்து பர்பஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங், ஸோ அதோடைய வந்து ஆட்டோமேஷன் ஜேர்னியில் வந்து எப்படி ஸ்கிரிப்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ வந்து டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸோ OS ஃப்ளேவர் அப்படின்றப்போ லினக்ஸில் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. உபுண்டு, சோலரைஸ், ஸோ அதை டேட், ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். சிஸ்டம் ஆர்கிடெக்சர், ஸோ அதோடைய சிஸ்டம் அப்படின்றப்போ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற அந்த காம்பனன்ட்ஸை பார்ப்போம். ஸோ ஃபைல் சிஸ்டம் ஹைரார்கி, கமாண்ட்னா என்ன, ஸோ இது GUI மோட் இல்லாமல் கமாண்டில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ட்டை வந்து நம்ம மாடியூல் 1 கவர் பண்ணுவோம். ஸோ மாடியூல் 2 செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூனிக்ஸுக்கும் லினக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ஸோ லினக்ஸோடைய ஃபீச்சர்ஸ், ஸோ OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, பேட்சிங் எப்படி பண்ணுறாங்க, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வருது, செக்யூரிட்டி பேட்ச் பண்ணணும், ஸோ வல்னரபிலிட்டி ஸ்கேனிங், ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதை தாண்டி வந்து ஃபோல்டர்ஸ், ஸோ ரிசோர்ஸஸ் அப்படின்றப்ப வந்து CPU, மெமரி, டிஸ்க், இது 3 தான் வந்து ரிசோர்ஸஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம மேனுவலாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ லேட்டர் ஆன் ஒன்ஸ் நம்ம வந்து மேனுவல் கிளியர் ஆகிடுச்சுன்னு அண்ட் தென் நம்ம வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங்கில் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீக் 3ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைலோட பர்மிஷன் கொடுக்கறது எப்படி, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைல் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ வந்து வேரியஸ் கமெண்ட் இருக்குது, நிறைய கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பர்பஸ் என்ன, ஹெல்ப் சிஸ்டம்னா என்ன, அதெல்லாம்ன்றத டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ அண்ட் தென் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங், ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கிரிப்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகுது வந்து பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டிங். ஸோ அது வந்து டிஃபால்ட் ஸ்கிரிப்டிங் இன் லினக்ஸ், ஸோ அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதில் வந்து வேரியபிள்ஸ்னு என்ன, ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து என்ன நெசசரியாக வேணும், கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டிஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அரேஸ்னா என்ன, ஸோ லூப்பிங், மோர் தென் ஒன் டேட்டாவை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு லூப்பிங் போவோம், ஸோ அதை பற்றி படிப்போம். அண்ட் தென் வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ கோட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்,
ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்படி வந்து ஸ்கிரிப்டிங்கில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அதை எப்படிலாம் இன்புட் கொடுத்து பாஸ் பண்ணுறது, ஸோ ரெகெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ பேட்டர்ன் மேட்சிங் அதெல்லாம் எப்படி வந்து ஃபைல்ஸ்லேருந்து எடுக்கிறது, அதை பற்றி பார்ப்போம் வீக் 4. ஸோ வீக் 5ல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனேஜ்மெண்ட், யூசர் ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதை பற்றி குரூப் மேனேஜ்மெண்ட், அகைன் வந்து குரூப் கிரியேட் பண்ணுறது, அதில் யூசர் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த யூசரில் வந்து பார்த்திங்கன்னா யூஐடி ஜிஐடிலாம் சொல்லுவாங்க. ஸோ யூசருக்கு வந்து யூஐடி, குரூப்புக்கு வந்து ஜிஐடி கிரியேட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டில் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதை தாண்டி வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து வேறு என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ்ன்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ப்ரோஆக்டிவாக என்ன பண்ணுவாங்க, ரியாக்டிவாக என்ன பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்து லாகிங்ன்றது வந்து முக்கியமானது. ஸோ ஆடிட் பர்பஸ்க்கு வந்து லாகிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டை வச்சுட்டு எப்படி வந்து மற்ற டூல்ஸ் இன்டிகிரேட் பண்ணுறது, ஏபிஐனா என்ன, ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து மற்ற அப்ளிகேஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டேட்டாபேஸ் இன்டெகிரேஷன், ஸோ வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், எக்ஸப்ஷன்ஸ்ன்றது வந்து எரர்ஸ், இன்கேஸ் உங்கள் ஸ்கிரிப்டில் ஏதாச்சும் எரர்ஸ் அக்கறாச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் வீக் 5ல. ஸோ வீக் 6 அப்படின்றத வந்து நம்ம என்ன பார்ப்போம், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக. ஸோ இந்த டிவாப்ஸில் வந்து எங்கே ஷெல் ஸ்கிரிப்டிங் யூஸ் ஆகுது, ஸோ என்னென்ன யூஸ் கேசஸ் வந்து ரியல் டைமில் பண்ணுறாங்க, ஸோ ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டில் வந்து எங்கே யூஸ் ஆகுது, ஸோ அதுக்கப்புறம் வந்து டெவாப்ஸில் வந்து எங்கே யூஸ் ஆகுது. ஸோ வந்து மற்ற ஸ்கிரிப்டிங்க்கும் லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் என்ன டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்போ அது இல்லாமல் வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வியூ பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து எக்ஸசைசஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் யூசஸ் கேசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி ரெக்யர்மெண்ட் கேதரிங்லேருந்து கோட் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து ரியல் டைம் யூஸ் கேசஸ் வந்து எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஹார்டனிங், டிஸ்க் கிளீனப், ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க லினக்ஸ் மிஷின்ஸில். ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன செக் பண்ணுவீங்க, சில வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸாக இருக்குது, அந்த ஸ்டோரேஜில் வந்து எப்படி கமாண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ட்ராக்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து எப்படி கமாண்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்னா என்ன, ஸோ அதில் வந்து நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணுறது, எப்படி கோட் பண்ணுறது, ஸோ சின்டாக்ஸ்லேருந்து லாஜிக்கல் வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். அதை தாண்டி வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் கேசஸ், ரியல் டைம் யூஸ் கேசஸ் எடுத்து அதில் எப்படி நம்ம ஸ்கிரிப்டை வந்து பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்து கிளாஸஸில் வந்து பார்ப்போம்.